சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் 2023 டைட்டில் ஸ்பான்சர் சத்யா ஏஜென்சிஸ். சத்யா என்றாலே சந்தோஷம்தான். வழங்குகிறோம் சந்தோஷத்தை வாங்கும் பொழுதும் வாங்கிய பிறகும். Co-presenter சென்னை's Amrita International Aviation and Hotel Management College, powered by Yasko Shirts and Trousers. Associate sponsors GT Holidays, South India's #1 travel brand, Satyabama Institute of Science and Technology, Apollo Hospital, Kingmakers IAS Academy by IAS for IAS. We teach, you reach. Gold partner Lalita Jewelry. Food partner Geetham Veg Restaurant, Registered Ragas of Realties. Realty partner Hi-Fi Housing and Properties. Ungal Kanavalilam Engalidathil. Special partners Lakshmi Ceramic, India's #1 retailer. Zodiac, Together is Beautiful. 999 prestigious lungigal அணிந்து மகிழ்வீர். ஆர்ப்பரிக்கும் ஆனந்தத்தை. RKG நெய், கமகம மனம், நலம் தரும் தினம். MedPlus 50 to 80% discount on MedPlus brands of medicines. Hearing partner Astra Hearing Care, we help ears to hear. டைரி பார்ட்னர் தமிழ் பால், கறந்த பாலின் மனம் மாறாத சுவையுடன் தமிழ் பசும்பால். சேவிங்ஸ் பார்ட்னர் ஸ்ரீ விலாசம் சிட் ஃபண்ட் லிமிடெட், தலைமுறைகள் கடந்து மக்கள் சேவையில். அவுட்டோர் பார்ட்னர் நெக்ஸ்ட் அட்வர்டைசிங் சொல்யூஷன்ஸ், திங்க் அவுட்டோர் திங்க் நெக்ஸ்ட். மெட்ரோ பார்ட்னர் மார்க் மெட்ரோ, சோல் கன்செஷனர் ஃபார் சென்னை மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் பிராண்டிங். Digital OOH partner Skyrams, Grow Beyond Sky. Multiplex partner AGS Cinemas, நம்ம சென்னை நம்ம சினிமாஸ். ரேடியோ பார்ட்னர் ரேடியோ சிட்டி 91.1 FM. அத்தனை ஸ்பான்சர்களுக்கும் ஒரு பெரிய 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 நன்றி. ஏன்னா இவ்வளோ பேரோட சப்போர்ட் இல்லைன்னா இவ்வளோ அழகான இந்த மேடை எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஸோ நிறைய விருதுகள் இருக்குக்கா. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்க்கா. எஸ், அந்த வகையில் our first award. ஒரு இயக்குனர் வடிவமைக்கிற கதாபாத்திரத்தோட உண்மையான கதாம்சம் அப்படியே திரையில தெரியணும்னா அதுக்கு ஆடை வடிவமைப்பு ரொம்ப 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 முக்கியம். ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு இந்த ஒரு தருணத்தில் ஸ்க்ரீனில் மொத்தமாக அந்த கேரக்டராக மாறுறதுக்கு அந்த காஸ்டியூம் அவ்வளோ முக்கியம். அப்படி ஒரு கேட்டகரியில் தான் இப்போ காலடி எடுத்து வைக்க போகிறோம். சிறந்த ஆடை வடிவமைப்பு இந்த விருதினை வழங்குவதற்காக would request Parvati Nair to please join us on stage. Lalita Jewelry Mart Limited and Media Manager Thirukkandan அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். நீங்க பிரசன்ட் பண்ண போகும் அவார்ட் யாருக்கு போக போகுது அப்படின்னு ஒரு ஏவில பார்க்க போறோம். Can we have the AV please? சிறந்த ஆடை வடிவமைப்பு 2023. மூக்கில் தொங்கும் வளையமும் இறுக்கமான சட்டையும் அலியஸ் சீசரின் அடையாளம் என்றால், டிப் டாப்பான சூட்டும் புகையிலை பைப்பும் ரேதாசனின் ரகலையான பழக்க வழக்கங்கள். கானகத்து ராணியாக மலையரசியை முன்னிறுத்திய பழங்குடி கெட்டப், சில தலைமுறைகள் நம்மை பின்னுக்கு அழைத்துச் சென்ற மதுரை மாநகரின் மனிதர்கள், அவர்களின் ஆடைகள் என அனைத்திலும் பிரவீன் ராஜா காட்டியது சமரசமில்லாத உழைப்பு. இந்த பாண்டியா வெஸ்டர்ன் சினிமாவில் கிளின்ட் ஈஸ்ட்வுட்டின் கட் அவுட்டுக்கும் கலக்கல் ஸ்டைலுக்கும் இடம் இருந்தது. பழங்குடியினரின் நைந்து போன கந்தல் துணிக்கும் உயிர் இருந்தது. இவை அனைத்தையும் சிரத்தையுடன் சாத்தியப்படுத்தி ஆடை வடிவமைப்பு குழுவை முன்னெடுத்துச் சென்ற பிரவீன் ராஜாவின் பிரமிக்கத்தக்க உழைப்பை பாராட்டி 2023ஆம் ஆண்டின் சிறந்த ஆடை வடிவமைப்புக்கான விருதை வழங்கி மகிழ்கிறது ஆனந்த விகடன். Congratulations. Thank you. And இந்த விருது உங்க கையில அழகு பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Hi everyone. Thank you Vigadan for this recognition and இதான் first award எனக்கு. And கார்த்திக் சுப்ராஜோட மர்க்கரியிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு படத்துக்கும் ஒரு சேலஞ்ச் இருக்கும் எனக்கு. அவரோட படத்தில் ஒரு சேலஞ்சிங் இருந்துச்சு எனக்கு. ஸோ அது வாஸ் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் மை அம்மா வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க தான் எனக்கு இத்தனை வருஷமாக சப்போர்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் ஐ எம் ஸோ பிளெஸ்ட் டு get this award. சூப்பர். உங்களுக்கு ஒரு அழகான கிஃப்ட் ஹேம்பர் GT ஹாலிடேஸ் வழங்கக்கூடிய கிஃப்ட் ஹேம்பர் பார்வதி உங்களுக்கும் பிரதர் உங்களுக்கும் காத்துட்டு இருக்கு. பொதுவாக நம்ம ஒரு வேலை பார்க்கும்போது அந்த வேலை சூப்பராக பண்ணணும், அது எல்லாருக்கும் வெளியில் தெரியணும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். ஆனால் இவங்களுக்கு மட்டும் நம்ம வேலை கரெக்டாக பார்க்கணும், நுணுக்கமெல்லாம் சரியாக இருக்கணும், ஆனால் வெளியில் நம்ம இந்த வேலை பார்த்துருக்கோம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்ற அளவுக்கு தான் இவங்க எப்பவுமே வேலை பார்ப்பாங்க. ஆமாங்க, சிறந்த அனிமேஷன் மற்றும் விஷுவல் எஃபெக்ட்ஸுக்கான விருது தான் அடுத்தபடியாக வழங்க போகிறோம். அண்ட் இந்த விருது வழங்குவதற்காக தனஞ்சயன் சார் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். அவார்ட் யாருக்கு போக போகுது அப்படின்னு ஒரு ஏவில பார்க்க போறோம். Can we have the AV please? சிறந்த அனிமேஷன் மற்றும் VFX 2023.
தொழில்நுட்பத்தின் எல்லா துறைகளிலும் கோலோச்சிவிட்ட தமிழ் சினிமா இந்த அனிமேஷன் மற்றும் VFX-இல் மட்டும் மைல்ஸ் டு கோ என்பதாக ஃபாலோ ஆன் மட்டுமே பெற்றுக் கொண்டிருந்தது. அதை மாற்றியமைத்து உலக தரத்தை தொடும் வகையில் ஹைனாவாக கர்ஜித்தான் இந்த லியோ. குடும்பத்திலிருந்து பிரிந்து வந்துவிட்ட லியோ இங்கு பார்த்திபனாக பதுங்கி இருப்பதை குறியீடாக எடுத்துரைக்கும் இந்த ஹைனாவின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதன் வரைகலைக்கு பெரும் உழைப்பை கொட்டியது படக்குழு. படம் முடிந்த பின்னரும் பல நிமிடங்கள் நீளும் அந்த என் கிரெடிட்ஸில் வாள் பிடித்ததாய் நகரும் வரைகலை கலைஞர்களின் பெயர்கள் சொல்லும் இதற்காக எத்தகையதொரு மெனக்கடலும் உழைப்பும் இருந்தன என்பதை. அந்த வகையில் இந்த VFX காட்சிகளை மேற்பார்வை செய்த MPC நிறுவனத்தின் ஜதீன், யூனிஃபை மீடியாவின் CH உதய் வெங்கட் கருணாகர் என மொத்த குழுவினருக்கும் 2023ஆம் ஆண்டின் சிறந்த அனிமேஷன் மற்றும் VFX-க்கான விருதினை வழங்கி பாராட்டுகிறது ஆனந்த விகடன். ராஜராஜன் கிராந்தி அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். விருது உங்கள் கரங்களில் எப்படி ஃபீல் பண்றீங்க? ஒரு வார்த்தைகள். Sorry, I don't know Tamil, but excuse me for that. So it was great fun working on the show. Thanks to Lokesh sir, Vijay sir for being he was very cooperative on the shoot. A great thanks to my team at MPC, which delivered this show in such a spectacular way, like making the highness so realistic and delivering it almost, we did it I think before time. So great work guys. This trophy is for you guys. All right, thank you guys. பணமும் டைமும் கொடுத்தா நம்ம இந்தியாவிலும் அந்த மாதிரி கிரியேட்டிவான VFX ஒர்க்கெல்லாம் பண்ண முடியும்னு இந்த படக்குழு மிக பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், மனமார்ந்த நன்றிகள். Thank you so much for joining us on stage. Thank you. அடுத்து நம்ம பார்க்க போகிற கேட்டகரி வெப் சீரிஸ், சிறந்த வெப் சீரிஸ் அப்படின்ற கேட்டகரி. இந்த கேட்டகரியில் விருதினை வழங்குவதற்காக இயக்குனர் விஜய் மில்டன் அவர்களையும், இயக்குனர் சசி அவர்களையும், இயக்குனர் பிரசாந்த் பாண்டிராஜ் அவர்களையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சிறந்த வெப் சீரிஸ்க்கான அவார்ட் யாருக்கு போக போகுது அப்படின்றது பார்க்கலாம். சிறந்த வெப் சீரிஸ் 2023. தொண்ணூறுகளின் பின்தங்கிய ஒரு கிராமத்தை பின்னணியாக கொண்டு பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை சமரசமின்றி தோலுரித்தாள் இந்த அயலி. சமூக பொறுப்புள்ள ஓர் அரசியல் கதையை சுவாரஸ்யமான இணைய தொடராகவும் தர முடியும் என்று நிரூபித்தார் இயக்குனர் முத்துக்குமார். உங்க குடும்ப கௌரவத்தை ஏன் பொம்பளைங்க காலுக்கு இடையில தேடுறீங்க என பழமைவாதமும் பெண்ணடிமைத்தனமும் வசனங்களால் தைரியமாக போட்டுடைக்கப்பட்டன. நாயகி அபிநட்சத்திராவுக்கு ஆதரவாக நிற்கும் அம்மா அனுமோள், குழப்ப ரேகைகள் கலைந்து பாசமிகு தந்தையாக நெகிழ வைக்கும் அருவி மதன் என்று பல யதார்த்தமான பாத்திரங்களும் அயலியில் நிரம்பி வழிந்தன. தாலி கட்டினால் எல்லாம் முடிந்தது என்று பன்னெடுங்காலமாக சீரியல்களும் சினிமாக்களும் கற்பித்த வழக்கத்தை கழற்றி வீசி எறிந்த இந்த அயலிக்கு 2023ஆம் ஆண்டின் சிறந்த வெப் சீரிஸ் விருது வழங்கி பெருமை கொள்கிறது ஆனந்த விகடன். கண்டிப்பா இந்த டீம் முகத்துல ஒரு விஷயம் தெரியுது, ஒரு விஷயத்தை கரெக்டா பண்ணிட்டோம், அதுக்கான பாராட்டு கிடைச்சது அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுவோம்ல, அந்த மகிழ்ச்சி உங்க எல்லாருடைய முகத்துல தெரியுது. அண்ட் யூ ட்ரூலி டிசர்வ் இட். அயலியோட என்டையர் டீமுக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். அவ்வளோ அழகான ஒரு கருத்து, அவ்வளோ ஆழமான ஒரு கருத்தை ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதுக்கு ஒரு பெரிய பெரிய வாழ்த்து. ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். வணக்கம், ரொம்ப நன்றி. எனக்கு வந்து ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்
நான் என்னுடைய டார்ச்சர் எல்லாத்தையும் மீறி இவங்கெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இது எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுக்கானது. எனக்கு ஃபஸ்ட்டு திங் இது ஸ்டார்ட் பண்ணது என்னோடய ஃப்ரெண்ட் வீணை மைந்தன். அவர் இல்லை, ஸோ அவருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் நான் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர்னால தான் எல்லாமே நடந்தது. டே அண்ட் நைட் நாங்கள் ஒர்க் பண்ணோம். அது வந்து யாரையும் நான் தூங்க விட்டதில்லை, யாருக்கும் நான் வந்து சாப்பிட விட்டதும் இல்லை. ஸோ அதெல்லாம் மீறி எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக அதை பண்ணாங்க. அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா அது வந்து சான்சஸே இல்லையா. மறுபடியும் எனக்கு ஐலி ரிலீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நிறைய பேர் ஃபோன் பண்ணி ப்ரெஸ்டிஜியஸான அவார்டு இது பயங்கரம்னு சொல்லி எனக்கு ரொம்ப பதட்டப்படுத்திட்டாங்க. நான் ரொம்ப வந்ததுலேருந்து நர்வஸாக இருந்தேன் இந்த ஸ்டேஜ் ஏறுற வரைக்குமே. இப்போ தான் ஏதோ படம் ரிலீஸ் ஆனது போயிருந்த ஃபீல் ஓகே அப்படின்னு இருக்கு. நீங்கள் பதட்டமே அடைய வேணாம். ஸோ அன்னிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த பியூட்டிஃபுல்லான டீம் சூப்பராக கேரி அவுட் பண்ணுறீங்க. இன்னும் பல விருதுகளும் பல மேடைகளும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ அந்த பயணம் தொடரணும் அப்படின்றது எங்களோட ஆசை பிரதர். அண்ட் இதே மாதிரி சிறந்த படைப்புகளை கொண்டாடுற 3 நபர்கள் இந்த விருதை உங்கள் டீமுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சசி சார், பிரசாந்த் ப்ரோ, விஜய் மிட்டன் சார், ஒரு வார்த்தைக்கு உங்களிடமிருந்தும் கேட்கணும் அப்படின்ற ஆசை ஐலியை பற்றி. முதல்ல இந்த வெப் சீரிஸை பார்க்க வச்ச விகடனுக்கு முதல்ல நன்றி சொல்லிடுறேன். ஏன்னா சச் அ ஒண்டர்ஃபுல் சீரீஸ். நான் முத்துக்குமாரோட நேரில் பார்த்துட்டதுக்கப்புறம் இவர் இந்த ஏஜில் இவ்வளோ மெச்சூர்டான ஒரு படம் ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறதுங்கிறதால இப்போ சாதாரண விஷயம் கிடையாது. குடோஸ் டு த என்டையர் டீம். தேங்க்யூ விஜய் மிட்டன் சார். ஆக்சுவலாக நானும் இவனும் ஆண் தேவதை படம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப சாஃப்டாக சிரிச்சுக்கிட்டு அப்படியே ஸ்பாட்டில் சுற்றிட்டு இருப்பான். ஐலி பார்த்துட்டு நான் கால் பண்ணி பேசினேன். எனக்கு நம்பவே முடியல, டே அந்த முத்துக்குமார் தானே நீ. இந்த வயசில் ஒரு பொறுப்புணர்ச்சியோட ஒரு விஷயத்த சொல்கிறது, அதுவும் சரியாக சொல்கிறதுங்கிறதுல மெச்சூரிட்டி வந்து ரொம்ப ப்ரௌட் ஆஃப் யூ மேன். அண்ட் ஐ நோ ராம்ஜி சார் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்திருப்பாருன்னு. வேறு ஒரு ஸ்டாண்டர்ட் வந்துருச்சு அந்த ஸ்க்ரீனில். ஸோ அவருக்கும் தேங்க்யூ. இப்படி ஒரு சும்மா ஹீரோயின் அது இதுன்னு இல்லாமல் ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணி மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக இருந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும், உங்கள் டீம் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். கடவுளுக்கு நன்றி. அடுத்து விகடனுக்கு நன்றி. என்னென்னா போன வருஷம் விலங்குக்கு வாங்கினோம். அப்போ நான் சொன்னேன் வருஷம் அவார்டு வாங்கணுன்ட்டு. ஐயோ இந்த வருஷம் வாங்கலேன்னு நினச்சேன். நண்பன் வாங்கினா நான் வாங்கினது ஒன்று தானே. நாங்கள் திருட்டுத்தனமாக ப்ரொடியூசருக்கெலாம் தெரியாமல் முன்னாடியே பார்த்தோம். இது எப்படி பண்ணலாம் எல்லாம் உட்காந்து பேசுவோம். நம்ம ப்ராஜெக்ட் தான். ஸோ அதனால் இந்த வருஷமும் நான் அவார்டு வாங்கியிருக்கேன். அடுத்த வருஷமும் நான் வாங்குவேன், அவனும் வாங்குவான், மாற்றி கொடுத்துக்குவோம் அப்படின்ற. தேங்க்யூ. வாழ்த்துக்கள் சார். இந்த தருணத்தில் அபி உங்களுக்காக சத்யா ஏஜென்சிஸ் வழங்கும் ஒரு சிறப்பான கிஃப்ட் ஹேம்பர். தேங்க்யூ ஸோ மச். என்டையர் டீம் ஆஃப் ஐலிக்கும் எங்களோட பிரசன்டர்ஸ் 3 பேருக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ. ஓகே, இந்த ஒரு நேரத்தில் 2010ஆம் ஆண்டு துவங்கி இதுவரை 25,000 மாணவர்களுக்கு மேல் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு அளித்த நம் கோ பிரசிடென்ட் சென்னை அமிர்தா இன்டர்நேஷனல் ஏவியேஷன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜுக்கு இந்த ஒரு தருணத்தில் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஏன்னா ஒரு பக்கபலமாக இருந்திருக்கீங்க. யூ ஹேவ் பீன் அ சப்போர்ட் அண்ட் ஸ்பான்சர். தேங்க்யூ ஸோ மச். And also very special thank you to Yasko Shirts, Trousers. Definitely இந்த முக்கியமான தருணத்தில் அவங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு என்ன ஸ்பெஷல் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷமாக ஹோல்சேல் வியாபாரத்தில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. 2015க்கு பிறகு தமிழகத்தில் இருக்கிற அனைத்து முன்னணி கடைகள்லையுமே இவங்களுடைய பிராண்ட் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அட் அஃபோர்டபுள் ப்ரைஸஸ் கொடுத்துட்ருக்குற யாஸ்கோ ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் இன்னைக்கு நம்ம மத்தியில் நம்மளுடைய ஆனந்த விகடன் சினிமா விருதுகளுடைய ஸ்பான்சராக இருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, மனமார்ந்த நன்றிகள். டைம் ஃபார் அஸ் அடுத்த விருதுக்கு நம்ம மூவ் ஆன் பண்ண போகிறோம். இந்த விருதினை வழங்குவதற்காக ப்ளீஸ் புட் யூர் ஹேண்ட்ஸ் டுகெதர் பிசி ஸ்ரீராம் சருக்காக as he joins us on stage. Thank you so much sir. இப்போ சிறந்த திரைக்கதைக்கான விருது யாருக்கு போக போகுது அப்படின்ற ஒரு ஏவில பார்க்க போறோம். சிறந்த திரைக்கதை 2023. அனுபவமற்ற காவல் அதிகாரியும் களங்கள் பல கண்ட காவல் அதிகாரியும் கூட்டணி அமைத்த இந்த படத்தில் மற்றொரு பார்ட்னர்ஷிப்பும் அற்புதமாக கைகூடி வந்திருந்தது. அது கணிக்க முடியாத காட்சி அமைப்பும் பரபரப்பை கூட்டும் திருப்பங்களும். இவர் குற்றவாளி என்பதாக ஒருவரை காட்டிவிட்டு அதற்கேற்றவாறு காட்சிகளையும் நகர்த்திவிட்டு பின்னர் வேறொரு பக்கம் மடைமாற்றம் அடையும் திரைக்கதை காப்பி கேட் கில்லர். பல வருடங்களுக்கு முன்னர் அதே பாணியில் நடந்த கொலைகள் என இந்த ஜிக்ஸா புதிரின் முக்கியமான பகுதியை மட்டும் கிளைமாக்ஸ் வரை சிறப்பாக பாதுகாத்தனர் ஆல்ஃபிரட் பிரகாஷும் விக்னேஷ் ராஜாவும். வெறும் பரபர த்ரில்லராக மட்டும் இதை முடிக்காமல் குழந்தை வளர்ப்பு குறித்த அவசியமானதொரு பாடத்தையும் போதித்த இந்த இருவரையும் 2023ஆம் ஆண்டின் சிறந்த திரைக்கதையாசிரியர்களாக தேர்வு செய்து பாராட்டுகிறது ஆனந்த விகடன்.
சத்யா வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர் உங்க 2 பேருக்கும். த்ரில்லர் படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே அப்படின்றதே கஷ்டமான விஷயம். அது 2 பேரும் சேர்ந்துன்றது இன்னும் கஷ்டமான விஷயம். அதுலேயும் சும்மா வெறும் த்ரில்லர் மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு விஷயத்தையும் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கீங்க. எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த ஜேர்னியும் அந்த ஸ்ட்ரகிளையும் தாண்டி எனக்கு விருதுகள் உங்களுக்கு கரங்களில் ஒரு வார்த்தைகள் உங்களிடமிருந்து. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த தருணத்தில் இந்த ஸ்கிரிப்டை பேப்பரில் படித்தே இது இந்த மாதிரி படமாக வரும்னு விஷன் இருந்த என்னோட ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. நம்ம என்னதான் எழுதினாலும் அதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் முக்கியமாக என்னோடய ஃபேமிலிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. விகடனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் நன்றி. என்னோடய ஃபேமிலி, கற்றுக் கொடுத்த ஆசான்கள், இயற்கை சூழ்நிலைகள், மனிதர்கள். அதில் முக்கியமாக ஒருத்தரை சொல்லி ஆகணும். நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்க்ரீன் ரைட்டிங் ஒர்க் ஷாப் ஒன்று ஐஐடியில் கண்டக்ட் பண்ணாங்க. அப்போ அது கண்டக்ட் பண்ணது கமல்ஹாசன் சார். அத்தனை வருஷம் கழித்து அதுக்கான பயனை நான் இன்றைக்கி அனுபவிக்கிறேன். ஆனால் விதை அவர் போட்டது. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் டு ஆல்மைட்டி. தேங்க்யூ. ஸ்ரீராம் சார், போர் தொழில் பற்றியும் அவர்களுடைய ஒர்க் பற்றியும் ஒரு வார்த்தைகள் சார். ரொம்ப கிரிப்பிங்காக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் தியேட்டரில் ரொம்ப கிரிப்பிங்காக இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹிச்காக் ஸ்டைல் சொல்லலாம். ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். வாட் அ ஹியூஜ் காம்ப்ளிமெண்ட் தட் இஸ். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கேட்டகரி ஆஃப் அவார்ட்ஸ்குள்ளே காலடி எடுத்து வைக்க போகிறோம். ஒரு புது இயக்குனர் ஜெயிக்கும் போது அவர் மேலே மட்டும் நம்பிக்கை வர்றது கிடையாது. சினிமாவை ரசிக்கிற அத்தனை பேருக்கும் அடுத்த தலைமுறை தமிழ் சினிமா இன்னும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை தான் எப்போ வரும். இப்போ நம்ம பார்க்க போகிற கேட்டகரி சிறந்த அறிமுக இயக்குனர் அப்படின்ற கேட்டகரி தான். இந்த ஒரு கேட்டகரியில் விருதினை வழங்குவதற்காக இயக்குனர் திரு வெற்றிமாறன் சார் அவர்கள். வெற்றிமாறன் சார் வணக்கம். வெரி வெரி வார்ம் வெல்கம் சார். வணக்கம். ஆனந்த விகடனுடைய சினிமா விருதுகள் ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான ஒரு மேடை. இந்த விருதுகளை பற்றி ஒரு சில வார்த்தைகள். ரொம்ப ரொம்ப ஜுடிஷியஸாக இருக்கிற ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ அவார்ட்ஸில் விகடன் அவார்ட்ஸும் ஒன்று. அண்டு எப்போதுமே இங்கே எங்கள் படங்களோடு வர்றது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அண்டு திஸ் டைம் ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி ஹியர். வண்டர்ஃபுல் சார். ஸோ இப்போ நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகும் அவார்ட் சிறந்த அறிமுக இயக்குனருக்கான விருது. அந்த விருது யாருக்கு அப்படின்றது ஒரு ஏவியின் மூலமாக பார்க்கலாம். சிறந்த அறிமுக இயக்குனர் 2023. வெயில் பூமியின் எளிய மனிதர்களையும் அவர்களின் பிரம்மாண்ட பிரச்சனைகளையும் வெக்கை ஏறிய கூழாங்கற்களை அடுக்கி வைத்து புதுமையான திரைமொழியில் எடுத்துரைத்தார் இயக்குனர் PS வினோத்ராஜ். தண்ணீர் இல்லா பூமியில் கூட கிடைக்கும் மது பாட்டில், வறண்ட வாய்க்காலில் கிடைக்கும் கோக் பாட்டில், இடைவெளியுடன் கூடிய அப்பா மகனின் நடைப்பயணம், எலிக்கறி உண்ணும் குடும்பம், சாந்தி, யாரென்றே வெளிப்படுத்தாமல் நம்மை அதிரச் செய்த அந்த கிளைமாக்ஸ் என ஓர் இயக்குனராக தான் தொடப்போகும் உச்சங்களுக்கான சுவடுகளை தன் முதல் படத்திலேயே ஆழமாக பதித்திருந்தார் வினோத். கிளைமாக்ஸில் பின்னணி இசை மௌனமாகிவிட ஊற்றில் இருந்து குடத்தில் இறைக்கப்படும் கலங்கிய நீரின் சத்தம் விடாது ஒலிக்கிறது. இதைவிட வேறு எந்த இசை பெரியதொரு தாக்கத்தை தந்துவிட முடியும்? அறிமுக இயக்குனராக அவர் பதித்த இந்த கூழாங்கல் தமிழ் சினிமாவின் எதிர்காலம் எனும் மாபெரும் கோட்டைக்கு போடப்பட்ட அஸ்திவாரக்கல். தமிழ் சினிமாவின் எதிர்கால நம்பிக்கையாக மிளரும் PS வினோத்ராஜுக்கு 2023ஆம் ஆண்டின் சிறந்த அறிமுக இயக்குனர் விருது வழங்கி பெருமை கொள்கிறது ஆனந்த விகடன். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். உலக அரங்குகளில் அவ்வளோ கைத்தட்டல் வாங்கக்கூடிய ஒரு தமிழர் அப்படின்னு சொல்றது அவ்வளோ பெருமை. PS வினோத்ராஜ் அவர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் சிறந்த அறிமுக இயக்குனருக்கான விருது. I'm going to request also Geetham Veg Restaurant in சார்பாக Managing Director திரு N. முரளி அவர்கள் to join us. Relish the ragas of real taste with நம்ம கீதம். கூழாங்கலுக்காக வினோத்ராஜ் அவர்களுக்கு பெரிய 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 வாழ்த்துக்கள். எக்கச்சக்கமான இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. அண்ட் த ப்ரெஸ்டீஜியஸ் விகடன் உங்கள் கையில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. எல்லாம் விகடனுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு இவ்வளோ பேரை பார்த்து பயமாக இருக்குது. சும்மாவே பேச மாட்டேன். அது அண்ணே இல்லை, நான் சினிமாவுக்கு ஆசைப்பட்டதுக்கே நன்றி சொன்னவேன். நான் சினிமாவுக்கு ஆசைப்பட்ட ஒரு நல்ல உரையாடலை கலந்துக்கிட்டா, நல்ல நாவலை படித்தா, நல்ல திரைப்படங்களை பார்த்தா, நல்ல நண்பர்கள் கிடைச்சா, அதுக்கு நான் உனக்கு ஆசைப்படலைன்னா எனக்குலாம் தெரிஞ்சிருக்காமே போயிருப்பேன். எங்கேயோ ஒரு ஊரில்
ஏதோ ஒரு ஜாதி உருவாக்கின மென்டாலிட்டியில், ஒரு மதம் உருவாக்கின மென்டாலிட்டியில் அப்படியே வாழ்ந்து செத்து போயிருப்பேன். இந்த சினிமாவுக்கு ஆசைப்பட்டதுனால தான் எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னு நான் சினிமாவுக்கு நன்றி சொல்லுவேன். அந்த வகையில் இப்போவும் சொல்கிறேன், உனக்கு ஆசைப்பட்டனால தான் இதெல்லாம் நடக்குது. நன்றி. வெற்றிமாறன் சார், நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் கூழாங்கலை பற்றி. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த படம் பார்த்தப்போ வந்து அவ்வளோ ஸ்ட்ரைக்கிங்காக இருந்தது. அண்ட் இட் வாஸ் வெரி ஒரிஜினல் அண்ட் இட் ஹேட் அ வெரி ஸ்பெஷல் அண்ட் யுனீக் சினிமேட்டிக் வாய்ஸ். நான் அது படம் பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருந்தேன், ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபில்மு, ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. இட்ஸ் அ வெரி வெரி யுனீக் ஃபில்ம். அண்ட் இந்த ஃபில்ம் மேக்கர் வந்து தமிழ் சினிமாவுடைய அடையாளமாக இன்டர்நேஷ்னல் லெவலில் பேசப்பட போகிற ஒரு ஃபில்ம் மேக்கராக இருப்பார் அப்படின்னு நான் பேசிகிட்டு இருந்தேன், அப்போ சொல்லிகிட்டு இருந்தேன். அண்டு ஃபஸ்ட்டு படம் வந்து ராட்டர்டாமில் ஒரு முக்கியமான ஒரு இட் வாஸ் ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபில்ம் அந்த அவார்டு வாங்குறது. அண்ட் செகண்ட் படம் பெர்லினில் வந்து ஸ்க்ரீன் ஆச்சு. தமிழில் இது வரைக்கும் யாருக்கும் அந்த மாதிரி நடக்கலை. ஸோ அதை அச்சீவ் பண்ணுறது இஸ் நாட் ஈஸி. அந்த அடிப்படையில் தெர் ஆர் அ ஃபியூ வெரி யுனீக் வாய்ஸஸ் இன் தமிழ் சினிமா ஹூ ஆர் புட்டிங் தமிழ் சினிமா ஆன் த இன்டர்நேஷ்னல் மேப். அதில் வினோத் வந்து இஸ் ஒன் ஆஃப் த ஃபோர் ரன்னர்ஸ் இந்த ஜெனரேஷனில். இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபில்ம் மேக்கர். அண்ட் நிறைய எதிர்பார்க்குறோம் வினோத் கிட்ட. ஓகே, ரைட்டு. வினோத், உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான பர்சன் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்துருந்தாங்களா? என்னோட தங்கச்சி. வணக்கம். மாமா. வணக்கம். இவரை நிற்க வச்சுக்கிட்டே இங்கே சொல்லாமல் என்னன்னு தெரியல. கூழாங்கல் கதையோட ஆரம்பம் இந்த பொண்ணு தான். ரொம்ப ஸ்பெஷலாக மாறிடுச்சு. ஏன்னா இங்கே எல்லாருமே இருக்காங்க. கூழாங்கல் ஒரு சாதாரண ஒரு சிறு கூட்டமாக இருந்து எடுக்கப்பட்டது. ராமண்ணன், வெற்றிமாறன் அண்ணன், அருண் அண்ணன் இங்கே உட்காந்துருக்காரு. அவங்களாம் படம் பார்த்து இது ஒரு நல்ல படம், இதை கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்னது. இவங்க எல்லோரும் முன்னாடியும் இவங்களையும் நிப்பாட்டுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, நான் அந்த மக்களை கூழாங்கல் எடுத்த வழியாக தான் அந்த மக்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு தனிப்பட்ட மனிதனோட இஷ்யூ கிடையாது. அவனுக்கு எதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு, எதெல்லாம் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கு, அவனுக்கு எதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு, அதன் வழியாக தான் அவன் ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்றத இந்த கூழாங்கல் எடுத்தின வழியாக தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது வரைக்கும் என்னோடய கதையை தானே மாமா எடுத்திருக்கீங்கன்னு இவர் இது வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல. கூழாங்கல் சூட்டப்போ வந்து வண்டி ஓட்டிகிட்டு தெரிஞ்சார். அவரை தான் நாங்கள் படமாக எடுக்கிறோன்னு தெரியாமல் எல்லா உதவியும் பண்ணிக்கிட்டு இருந்தார். என் மாமாவுக்கும் என் தங்கச்சிக்கும் ரொம்ப நன்றி. இப்போ என் ஒய்ஃபு, நம்ம டீம்லாம் ஒர்க் பண்ணவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் இருக்குது, இவன் எப்படி சர்வே ஆயிடுவான், பொழைச்சிக்கிடுவானா அப்படின்ட்டு. அவங்க முன்னாடி இதெல்லாம் நடக்கிறது என் மேலே கூடுதல் நம்பிக்கை வர வைக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி இவங்கள முன்னாடி வந்து நிற்கிறது. ஏன்னா இவங்களுக்கு இவங்க முன்னாடி இருக்கிறது இவங்க தான். எனக்கு இந்த பிள்ளை வந்து என்ன அக்கா மீனா, ராசு எல்லாம் இருக்காங்க. இவங்க மார்க்கெட்டில் சந்தை வியாபாரம் பார்த்துட்ருக்காங்க இப்போ வரைக்கும். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வாய்ப்பு தேடி போயிட்டு இருக்கும்போது நான் ஊருக்கு போயிட்டு வருவேன். அவங்க வியாபாரம் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த வியாபாரம் பார்த்த காசை வச்சு நான் ஊருக்கு போகும்போது எனக்கே தெரியாமல் என் பேக்கில் எங்கெங்கெல்லாம் ஒழிச்சு வைக்க முடியுமோ காசை ஒழிச்சு வச்சுருவாங்க. சோப்பு வச்சுருவாங்க, ஷாம்பு வச்சுருவாங்க. எல்லாத்தையும் வச்சுட்டு நான் ஊருக்கு வந்து இறங்கணுன்னே இந்த இதில் பாரு, இந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள பாரு, இதில் ஒரு 500 ரூபா இருக்கும், இதில் இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி விட்டாங்க. வீடு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்களுக்கு முன்னாடி இதை நான் வாங்குறது. என்னோடய 2 தங்கச்சிகளும் இன்னும் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த தங்கச்சி அவங்ககிட்டயும் கண்டிப்பாக பேசணும் அப்படின்றது ஆசை. ஏன்னா நீங்கள் பேச பேச அவங்க அவ்வளோ பேரையும் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. வேந்து இவ்வளோ பெரிய மேடையில் நீங்கள் நின்று பேசுகிறத அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தைகள் கேட்கலாம். நானே இவ்வளோ நடுங்கிறேன். அவங்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. இந்த மாதிரி பெரிய ஸ்டேஜ் இப்படிலாம் பார்த்ததே இல்லை. அண்ணன் வாங்குறாருன்னு தெரியும், இப்படி வர்றது எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ வரையில தான் பின்னாடி நின்றுட்டு எங்கள் வீட்டுக்கார் சொன்னார், இந்த மாதிரி உங்கள் அண்ணன்கிட்ட தான் போகிறோம்டா. அப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி அப்படின்ட்டு இந்த மாதிரி பார்க்கணும் ரொம்ப ஆசை.
அது நிறைவேறிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அதுக்கு பெருசு தான் இந்த அவார்டு. இன்னும் எங்கள் அண்ணன் மேலும் மேலும் வரணும். அது என்னைக்கு நல்லா இருக்கணும், அதான் எங்கள் ஆசை. தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை ஒரு படங்களை உருவாக்குற கலைஞர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் இருக்கீங்க. இன்னும் பல விருதுகள், பல உயரங்கள் நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். ஹார்ட்டி விஷஸ் பிரதர். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிண்ணே. தேங்க்யூ. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக நமக்காக லலிதா ஜுவல்லரி ஒரு அற்புதமான ஒரு சீக்வன்ஸ் நமக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு அழகான ஒரு ரேம்ப் வாக் செஷன் இப்போ என்ஜாய் பண்ண போகிறோம். சிட் பேக் அண்ட் என்ஜாய் திஸ். Very special thank you to Naturals for the grooming. Thank you very much. சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் 2023 கோ பிரசன்டட் பை சென்னைஸ் அமிர்தா, பவர் பை யாஸ்கோ ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.